எலெக்ஷன் சொன்னப்பவே அப்போ இருந்தே வித்ரா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து கேஒய்சி வந்துச்சு. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டு அப்படின்னு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எம்டி சார் மேலேயும் கம்பெனி மேலேயும் புகார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலயமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். அதாவது பெரிய பல்க் அமௌண்ட் யாருக்குமே வித்ரா வரல. பட் ஆனால் பேசிக் மெம்பருக்கு ஓஏ மெம்பருக்கும் வித்ரா வந்திருக்கு. ஸோ போன மந்த்து வித்ரா கொடுத்துருக்குறாங்க. அதாவது மார்ச் மந்த்து யாரெல்லாம் பிஎம்முக்கும் ஓஎம்லாம் வித்ரா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து குறைஞ்ச அமௌண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்திருக்கு. ஸோ பெரிய அமௌண்ட் யாருக்கும் வரல. ஸோ இதுதான் கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இப்போ வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு 2-3 டேஸாக என்ன நடந்திருக்குன்னா எம்டி சார் மேலே ஆல்ரெடி ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது 2 பெண்ணுங்க வந்து எங்களுக்கு வந்து பொருள் ப்ராடக்ட் தரல, அதாவது பணம் வரலன்னு இல்லை, ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயும் அந்த மாதிரி ஒருத்தர் என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா